அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகென்று வள்ளுவத்தை போற்றியும் ஏஎல்பி என்கின்ற ஜாதக முறையை கண்டுபிடித்து எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த எங்கள் குருநாதர் உயர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, இரண்டாம் திருமணத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது எங்கிட்ட வர நிறைய ஜாதகர்கள் வந்துட்டு இரண்டாம் திருமணத்துக்காக வர்றாங்க. சில பேருக்கு நல்லா அமைஞ்சு பொண்ணோ பையனோ அமைஞ்சு நல்லபடியாக திருமணம் ஆகி போகிறாங்க. பட் சில பேருக்கு வந்துட்டு அமைய மாட்டேங்குது. அது எதனால் அமைய மாட்டேங்குதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இரண்டாம் திருமணம் பற்றிய ஒரு புரிதல் மக்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதன் மூலமாக. வணக்கம். இந்த பதிவில் நம்ம இரண்டாம் திருமணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இரண்டாம் திருமணம் என்பது யார் தன்னுடைய கணவனையோ மனைவியோ பிரிஞ்சு வாழ்கிறாங்களோ, டைவர்ஸ் கொடுத்துட்டோ இல்லை வேறு சில பல காரணங்களாக பிரிஞ்சு வாழ்கிறாங்களோ, அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர்றது இயல்பு. அந்த எண்ணம் வர்ற பட்சத்தில் அவங்க பார்க்க வேண்டியது தங்களுடைய ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்காங்கிறது பார்க்கணும். என்கிட்ட வர்ற ஜாதகர்கள் அந்த பிராப்தம் சில பேருக்கு இருக்கிறது இல்லை, இருக்காமலேயே சார் நான் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், 3 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கணும்ட்டு, ஆனால் அமைய மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு வர்றாங்க. ஸோ நான் அந்த பிராப்தம் இருக்குனாக்கா உங்களுக்கு நடக்கும், இந்த பீரியட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். பிராப்தம் இல்லைன்னாக்கா உங்களுக்கு அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க சார், உங்களுக்கு பிராப்தம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவேன். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, இரண்டாம் திருமணம் பற்றி பார்க்குறோம்னு சொன்னேன். இப்போ அந்த பிராப்தம் எப்படின்னாக்கா, ஒரு ஜாதகரோட 12 பாவகம் இருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும். அந்த 2வது பாவகமும் 11வது பாவகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். என்னங்க, இல்லாட்டினாக்கா 2வது பாவகம் 7வது பாவகம் 11வது பாவகத்துக்கு தொடர்பு இருக்கணும். அப்படி தொடர்பு இருக்கும் பட்சத்துல தான் அந்த ஜாதகருக்கு அந்த இரண்டாம் திருமணத்திற்கான ஒரு பிராப்தம் இருக்கு, ஒரு ஜாதக அமைப்பு இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜரை அணுகினாக்க அவங்க சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருவாங்க. இப்போ இந்த ஜாதகத்துல சாம்பிள் ஜாதகத்துல பாருங்க, இந்த ஜாதகருக்கு மிருகசிருஷம் 3ஆம் பாதம் போயிட்டு இருக்கு, ஏஎல்பி நட்சத்திர புள்ளி. அப்போனா 2ஆம் பாவத்துல குருவோட நட்சத்திரம் புள்ளி போயிட்டு இருக்கு. அப்பனாக்கா 2வது பாவகம் 11ஆம் பாவத்துல குரு இருக்காரு. அப்போனா 2வது பாவகத்துக்கும் 11வது பாவத்துக்கும் தொடர்பு வந்துருச்சு. அப்போனா இந்த ஜாதகருக்கு ஒரு பிராப்தம், இரண்டாம் திருமணத்துக்கான பிராப்தம் இருக்குன்ட்டு ஒரு அர்த்தம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சாம்பிள் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்பி இது பரணி 1 நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. அப்பன்னா 2வது பாவத்துல சந்திரனோட பாவகம் நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு. இது இங்க சுக்கிரன் இருக்காருங்க, இங்க சந்திரன் ராகு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப இந்த ஜாதகங்கள்ல பாருங்களேன், 2ஆம் பாவகமும் 7ஆம் பாவமும் தொடர்பு இருக்கு. இதுக்குன்னா இது இதனுடைய அதிபதி சுக்கிரன், இந்த பாவத்தினுடைய அதிபதி சுக்கிரன், சரிதா? ஸோ 2க்கும் நடுவில் ஒரு தொடர்பு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பாவத்துல சந்திரனோட நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, சந்திரன் இங்க இருக்காரு 11ஆம் பாவத்துல. அப்படின்னா இதுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு, 2 தொடர்பு வந்துருச்சு. அப்புறம் இந்த பாவகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா துளாராசியில கட்டத்துல இங்க ராகுவோட நட்சத்திர புள்ளி இருக்கு. ராகு 11ஆம் வீட்டுல இருக்காரு. அப்பனா இதுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு. இப்ப இந்த ஜாதகருக்கும் ஒரு ஜாதக இரண்டாம் திருமணத்துக்கான அமைப்பு பிராப்தம் இருக்கு. இப்ப இன்னொரு சாம்பிள் நான் போடுறேன். அதே ஏஎல்பி இதுதான் பரணி 1 போயிட்டு இருக்கு. இங்க குரு இருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள், இங்க சனி இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள், இங்க கேது இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்லை, 2க்கும் 7க்கும் கனெக்ஷன் இல்லை, 2க்கும் 11க்கும் கனெக்ஷன் இல்லை, 7க்கும் 11க்கும் கனெக்ஷன் இல்லை. ஸோ இந்த ஜாதக அமைப்புக்கு பிராப்தம் இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னங்க, ஸோ பிராப்தம் இல்லையாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, பிராப்தம் இருக்குன்னா அதுக்கு உண்டான நிகழ்வு பூர்த்தி செய்யறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ, பெண் பார்க்கணுமோ பையனை பார்க்கணுமோ அது பண்ணி நீங்க முடிச்சுக்கலாம், நல்லபடியா முடியும். அது எப்ப முடியுங்கிறது டினைன்னு பல சில ஜாதக அமைப்புகள் பொறுத்து நாங்க சொல்லுவோம், எப்ப உங்களுக்கு அமையும் இரண்டாம் திருமணம் முடியும், எப்ப எந்த டயத்துல முடியும் அப்படின்ற சொல்லிடுவோம். இப்ப இந்த ஜாதகக்காரருக்கு இவருக்கு அமைஞ்சிருச்சு, இவருக்கும் பிராப்தம் இருக்கு, இவருக்கு பிராப்தம் இல்லை, சரிதா? ஸோ இந்த ஜாதகக்காரர் சார் நான் 3 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அமைய மாட்டேங்குதுன்னா அமையாது. எதுக்குன்னா பிராப்தமே இல்லை.
அவர் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு சார், எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, எனக்கு இன்னொரு மனைவி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வராரு. பட் ப்ராப்ளம் இல்லை, உனக்கு அந்த எண்ணத்தை கைவிட்டுருப்பா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறோம். சரிதா? இப்ப இன்னொரு விஷயம், இரண்டாம் திருமணத்தை பற்றி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்கு விரும்புறேன். என்னன்னாக்கா, பாருங்க, ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்தோ இன்னொரு 3 மாசத்துல கல்யாணம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். இந்த டயத்துல அவங்களுக்கு வந்துட்டு இந்த 2ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் தொடர்பு இருக்கு அவங்க ஜாதக கட்டத்துல, இல்லாட்டா 2, 7, 11 தொடர்பு இருக்குனாக்க அவங்களுக்கு வந்து அப்ப இருதார தோஷம் இருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் குடும்பம் நடத்திட்டாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப வந்துட்டு அவங்க வாழ்க்கை இப்படி ஓடிட்டு இருக்கு. இந்த டயத்துல அவங்களுக்கு வந்துட்டு 2ஆம் திருமணம் பண்றது ஒரு எண்ணம் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து இருதார யோகம்னு சொல்றோம். இருதார யோகம்னு சொல்றோம். இதுக்கு வந்து இருதார தோஷம்னு சொல்றோம், இதுக்கு வந்து இருதார யோகம்னு சொல்றோம். இப்ப இந்த இருதார தோஷம் இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மாசம் கல்யாணம்னாக்க, கல்யாணத்துக்கு ஒரு 15 நாள் முன்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அவங்களுடைய அம்மா அப்பா தம்பி தங்கைகள் அக்கா அத்தை அங்க ஒரு சின்ன உறவினர் குலோஸ் உறவினர்கள் மட்டும் வந்துட்டு பூஜை அறைக்கு முன்னாடி அலங்காரம் மாதிரி பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அக்காவோ இல்லாட்டினா அத்தையோ தாலி கட்டணும். தாலி கட்டிட்டு பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த தாலியை பூஜை அறையில எடுத்து வச்சிடலாம். அது வந்து ஒரு பரிகாரம். அதாவது 2ஆம் திருமணத்துக்கான தோஷம் இருக்குங்கிறனால அந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிட்டு அவங்க வந்து அடுத்த மாசம் எப்ப கல்யாணமோ எந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்த்து வச்சிருக்காங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இருதார தோஷம்ங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பரிகாரமா நீங்கிறாரு. இப்ப இதே ஒரு பையன்னாக்க அவங்க வந்துட்டு ஒரு வாழை மரமோ ஒரு அரச மரமோ போயிட்டு நீங்க ஒரு தாலி கட்டிட்டு பூஜை பண்ணிட்டு நீங்க வந்துடலாம். இது வந்து பையனுக்கு உண்டான ஒரு பரிகாரம். அது உங்க சமுதாயத்துல எப்படி பழக்க வழக்கம் இருக்கோ அது உங்க பண்டிதர்கிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கலாம். என்ன இது வந்து ஒரு முறை, இது வந்து நீங்க கடைபிடிக்கணும். ஒரு சில பேர் என்னக்கா அந்த ப்ராப்ளம் இருக்கும், அது தெரிஞ்சுக்காம அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அந்த அதனுக்கான விளைவுகள் வந்துட்டு அவங்களுக்கு அனுபவிப்பாங்க. இப்ப இந்த ஜாதகரை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு வருஷம் தான் அந்த குருவோட நட்சத்திர புள்ளி ஒரு வருஷம் தான் ஓடும். அந்த ஒரு வருஷத்துல தான் இவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. தெரியுதா? ஸோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து தீனின் ஒரு ஏத மாதிரி இருக்கணும். மற்ற கிரகங்களுடைய அமைப்பு ஏது மாதிரி இருந்தா அவங்களுக்கு கட்டாயமா 2ஆம் திருமணம் நடந்துடும். இப்ப இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா 2வது ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு வந்து பரணி அப்புறம் வந்துட்டு சுக்கிரன் சந்திரனோட சந்திரன் வந்துட்டு 3 வருஷம் வரைக்கும் சந்திரனோட நட்சத்திர புள்ளி ஓடும். ஸோ இவருக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்ப வந்து அவர் வந்து மெல்ல பிளான் பண்ணி பையனையோ எந்த பையனோ பொண்ணையோ பார்த்து மெல்ல பிளான் பண்ணி அவங்க பண்ணிக்கிறான். அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. அப்படித்தான். ஸோ இவங்களுக்கு வந்து 1 இயர் தான் இருக்கு, இவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்கு. இவங்க 6ஆம் முறை எந்த பொண்ணு பார்க்கணுமோ பையனோ பார்க்கணுமோ அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இருக்குங்க. இப்ப இன்னொரு விஷயம், இந்த 2ஆம் திருமணத்தை பத்தி நான் பேச போறேன்னாக்க, இப்ப 2ஆம் திருமணம் யாருக்கெல்லாம் வந்துட்டு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அமைப்பு விழுகுதோ அவங்க வந்துட்டு தங்களுடைய முதல் மனைவியோட தங்களுடைய முதல் கணவரோட எதன் காரணமாக அந்த டைவர்ஸோ அந்த பிரிவோ ஏற்பட்டுச்சுங்கிறது வந்து ஒரு புரிதல் இருக்கும் அவங்களுக்கு. அந்த புரிதல்ல இருந்து அவங்க சில பாடத்தை கற்றுக்குப்பாங்க. அந்த பாடத்துல இருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அது வந்து 2ஆம் திருமணம் பண்ண பிறகு அதை அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பொண்ணோட அம்மா அப்பா வந்தாங்க. சார், இந்த நம்ம பொண்ணு இவங்க வந்துட்டு இவங்க முதல் கணவர் வந்து குடிச்சிட்டு வருவாரு, அதனால வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை, அதனால டைவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 2ஆம் திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பார்க்கும்போது அந்த பையனை நல்லா விசாரிச்சு குடிப்பழக்கம் இல்லையா இருக்கா எல்லாமே விசாரிச்சு நல்லபடியா கொடுக்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பையன் வந்துட்டு தன்னுடைய மனைவி
எதனால டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்றாருனாக்கா, மனைவி ரொம்ப செலவு பண்றா சார். எனக்கு வருமானமே 50,000 தான் மாசத்துக்கு. அவ 1,00,000 1,50,000 வரைக்கும் செலவு வைக்கிறா. அதனால ஒரே பிரச்சனை, சண்டை. அதனால வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி தங்களுடைய குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணிட்டு வாழ்றதுங்கிறது மனசுல வச்சுக்கிட்டு வாழ்ந்தாக்க நல்லபடியா நீங்க வாழலாம். அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. இது ஒரு சின்ன சஜஷன். ஆமா. அநேகமா இந்த 2ஆம் திருமணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு புரிதல் கொடுத்துருக்கும். நல்ல பயனுள்ளதா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுமோ என்னுடைய வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அதனால் அது பண்ணுறதுனால நான் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக இருக்கணும் எல்லாரும். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.